குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம பாடம் 2 வணிக நோக்கமற்ற லாப நோக்கமற்ற அமைப்புகளின் கணக்குகள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பெறுதல் செலுத்தல் கணக்கு தயாரிக்கிறதுல எடுத்துக்காட்டு 1ல இருந்து 5 வரைக்கும் பார்த்துட்டோம். பயிற்சி வினாக்கள் 1ல இருந்து 5 வரைக்கும் பார்த்துட்டோம். அது ஒரு ஸ்டேஜ். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நாம வர்றோம். இப்போ நாம வருவாய் செலவின கணக்கு எப்படி தயாரிப்பது, இது ஒரு ஸ்டேஜ். அடுத்தது இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கிறது என்பது பார்க்கணும். இப்போ நாம வருவாய் செலவின கணக்கு எப்படி தயாரிப்பது. இந்த வருவாய் செலவின கணக்கு தயாரிக்கிறதுங்கிறது பொதுவா இந்த சாப்டர்லயே கொஞ்சம் கஷ்டம்னு ஃபீல் பண்ணக்கூடியது இந்த வருவாய் செலவின கணக்கு தயாரிக்கிறது மட்டும்தான். அதனால நீங்க ஆரம்பிக்கும் போது இது கஷ்டம், இது ஆரம்பிக்கும் போதே நமக்கு இது கஷ்டம்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க அப்படி நினைக்க வேண்டியதில்லை. இது எளிமையான வழி நான் சொல்றேன். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். வருவாய் செலவின கணக்கு தயாரிக்கிறதுல 2 விஷயம் நமக்கு தெளிவா இருக்கணும். ஒண்ணு, முதலின வரவுன்னா என்ன, முதலின செலவுனா என்ன, வருவாயின வரவுன்னா என்ன, வருவாயின செலவுனா என்ன. இதுதான். இந்த ஒன்றை பற்றின தரவு நாலேஜ் இருந்தா இந்த சாப்டர் ஒண்ணுமே கிடையாது, ஈஸி. முதல்ல முதலின வரவுன்னா என்ன, வருவாயின வரவுன்னா என்ன. கேபிட்டல் இன்கம், ரெவின்யூ இன்கம்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல முதலின வரவு, வருவாயின வரவு அப்படின்னா என்ன, இதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முதலின செலவுனா என்ன, வருவாயின செலவுனா என்ன, இது தெரிஞ்சுக்கணும். இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கணக்கு மாதிரி ஒரு ஈஸியான கணக்கே உங்களுக்கு கிடையாது. அப்ப இதை மட்டும் நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். முதல்ல முதலின செலவுனா என்ன, வருவாயின செலவுனா என்ன. ஒரு செலவு திரும்ப திரும்ப நிகழுகின்ற செலவு, அது வருவாயின செலவு. முதலினுடைய மதிப்பை அதிகப்படுத்துது அப்படின்னா ஒரு முதலின செலவு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறீங்க, இது வருவாயின செலவு. ஏன்னா வீட்டுக்கு வெள்ளை அடிச்சதுனால அந்த வீட்டினுடைய மதிப்புல அதிகமாகுமா, வெள்ளை அடிச்ச வீடு அதனால ஒரு 10,000 யாரும் கூட கொடுப்பாங்களா, இல்லை. ஆனா அப்ப வீட்டுக்கு வெள்ளை அடிச்சீங்கன்னா இது வருவாயின செலவு. ஆனா அதே வீட்டுக்கு டைல்ஸ் எல்லாம் பதிச்சு அப்படி சுவருக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிடுறீங்க, இப்போ அந்த வீட்டினுடைய மதிப்பு அதிகரிக்குமா இல்லையா. அப்போ அந்த வீட்டினுடைய மொத்த மதிப்பு அதிகரிக்குது. அப்போ மொத்த மதிப்பு அதிகரிக்கிறதுக்காக நீங்க செய்யற செலவு முதலின செலவு, அப்படி இல்லாம செய்யற செலவு வருவாயின செலவு. இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு மோட்டார் சைக்கிள் வச்சிருக்கீங்க. மோட்டார் சைக்கிளில் திடீர்னு பஞ்சரா போச்சு, அல்லது அதுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவழிக்கிறீங்க. இது வருவாயின செலவு, இது செலவு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த மோட்டார் சைக்கிளில் ஒரு பாக்ஸ் வைக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வைக்கிறீங்க. இப்போ உங்களுடைய மோட்டார் சைக்கிளுடைய மதிப்பு ஒரு 500 ரூபா 1000 ரூபா கூட போகுமா இல்லையா. ஒரு பாக்ஸ் வச்சுருங்க, முன்னாடி சில இதெல்லாம் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணும்போது அதனுடைய மதிப்பு அதிகரிக்குது. ஒரு செலவுனால ஒரு முதல் அல்லது ஒரு பொருளினுடைய மதிப்பு அதிகரிச்சா அது முதலின செலவு, அப்படி இல்லைன்னா அது வருவாயின செலவு. இன்னொரு உதாரணம் சொல்றேன். நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, வருவாயின செலவு. நியூஸ் பேப்பர் வாங்கிட்டீங்க அப்படின்னா 10 ரூபா 7 ரூபா கொடுத்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, அல்லது 10 ரூபா கொடுத்து குமுதம், அல்லது 15 ரூபா கொடுத்து ஏதோ ஆனந்த விகடன் ஏதோ ஒன்று வாங்குறீங்க. நீங்க வாங்கி ஒரு நாள் கழிச்சு அது பழைய பேப்பர், அவ்வளவுதான். இன்னைக்கு வாங்கும்போது அதனுடைய மதிப்பு 20 ரூபா. ஆனா நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன, பழைய பேப்பர். நீங்க யார்கிட்ட வேணாலும் தூக்கி கொடுத்தலாம், அல்லது ஒரு பழைய பேப்பர் காரக்டர் தான் நீங்க போட முடியும். ஆனா அதே இது ஒரு புக்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு புக்கு வாங்குறீங்க, நீங்க படிச்சிடுறீங்க. அடுத்த வருஷம் வர்றவங்ககிட்ட அந்த 100 ரூபா பொருளை நீங்க என்ன செய்யலாம், 50 ரூபாய்க்கு வித்தரலாமா இல்லையா. அப்போ ஒரு லைப்ரரிக்கு புக்கு வாங்கினீங்கன்னா முதலின செலவு. ஆனா
அந்த செலவு பண்ண அதோட அதனுடைய மதிப்பு முடிஞ்சு போயிடுது. அது மாதிரியான ஒரு தினசரி செய்தித்தாள் அல்லது மாதாந்திர புத்தகங்கள் இவைகள் வாங்கினால் அதனுடைய மதிப்பு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நியூஸ் பேப்பர் 7 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, காலையில் வாங்கிட்டு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை 10 மணிக்கு இன்னொருத்த கொண்டு போய் கொடுத்து, நான் 7 ரூபா கொடுத்து காலையில் தாங்க 6 மணிக்கு வாங்கினேன், நீங்கள் எனக்கு 3 ரூபா கொடுங்க அப்படின்னு நான் கொடுப்பாங்களா யாரும்? நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதோட அதனுடைய வேல்யூ முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு புக், ஒரு டிக்ஷனரி வாங்குறீங்க, 100 ரூபா கொடுத்து போன மாதம் தான் சார் வாங்கினேன் இந்த டிக்ஷனரி, இதை நீங்கள் 70 ரூபா கொடுங்க அப்படின்னா யாரும் கொடுப்பாங்களா இல்லையா? 70 ரூபா கொடுக்கல, 60 ரூபா கொடுப்பாங்க, 50 ரூபா கொடுப்பாங்களா இல்லையா? அப்போது அது விற்கும். 1 மாதம் இல்லை, 2 மாதம் கழிச்சு கூட நீங்கள் விற்கலாம். அப்போது நூலகத்துக்கு புத்தகம் வாங்குறீங்க, அப்போ புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அது முதலின செலவு, நியூஸ் பேப்பர் வாங்கினீங்கன்னா வருவாயின செலவு. ஒன்ஸ் ஃபார் ஆல், ஒரு தடவை செலவு செஞ்சால் அதோட அதனுடைய வேல்யூ முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி செய்கிற செலவு வருவாயின செலவு. நீங்கள் செய்கிற செலவினால அந்த பொருளினுடைய மதிப்பு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது முதலின செலவு. இது ஒரு ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி வரவுல உங்களுக்குன்னு உரிய தொகை வருது அப்படின்னா அது வருவாயின வரவு. இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, அல்லது இன்னைக்கு ஒரு நாள் உழைச்சிட்டு கூலி வாங்குறீங்க, இது வருவாயின வரவு, ஏன்னா உங்களுக்கு உரிய வரவு. இது ஒருத்தட்ட போய் 500 ரூபா கடன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இது கடன் வாங்கிட்டு வந்துட்டீங்க, இது முதலின வரவு. ஏன்னா கடன் வாங்கிட்டு வந்துருக்கீங்கன்னா திருப்பி கொடுக்கணும்ல, விட்டுருவாங்களா? ஆனால் இதே கூலி வாங்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு உரியது, அப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா இது உங்களுக்கு சொந்தமானது, இது வருவாயின வரவு. ஆனால் ஒரு கடன் வாங்குறீங்க, அல்லது ஒரு பொருளை விற்று பணம் வருது, வேலை செஞ்சு இந்த மாதம் நீங்கள் கடினமாக உழைத்து ஒரு மாதம் உழைத்து ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வரீங்க, இது வருவாயின வரவு. இதே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தை கொண்டு கடையில் வித்துட்டு ஒரு 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வரீங்க, இது முதலின வரவு. ஏன்னா இந்த பணம் இது வரவு இல்லை, அது உங்களுடைய முதல் போயிடுச்சு, அதுக்கு பதிலாக அந்த பணம் வந்திருக்கு, இது முதலின வரவு. ஸோ உங்களுக்கு என்று உரிய தொகை வந்துச்சுன்னா அது வருவாயின வரவு. உங்களுக்கு என்று உரியது இல்லாத தொகை வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் முதலின வரவு. இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ உங்களுக்கு புத்தகத்தில் இந்த 13 ஐட்டம் கொடுத்துருக்கான். இந்த 13 ஐட்டம்ல ஒன்னொன்னா பார்த்து இது எந்த வரவு என்ன செலவுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல சந்தா. சந்தா என்பது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல சந்தான்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு அசோசியேஷன் நடத்துறீங்க, ஒரு மன்றம், ஒரு விளையாட்டு மன்றம் அல்லது ஒரு நூலகம், ஏதோ ஒன்று நடத்துறீங்க. நடத்தி அதில் ஒரு 100 உறுப்பினர்கள் இருக்காங்க. மாதம் மாதம் 10 ரூபா சந்தா அப்படின்னா இந்த சந்தா என்பது சந்தா வசூல் பண்றீங்க. இந்த சந்தா என்பது முதலின வருவாயின வரவான்னு பார்க்கணும். சந்தா என்பது வருவாயின வரவு. ஏன்னா 100 பேர் உங்கள்கிட்ட உறுப்பினர் ஆகுறேன்னு கையெழுத்து போட்டுட்டான்னா அவன் சந்தா கொடுத்தே ஆகணும், அவன் ஏமாத்திட்டு போக முடியாது. இந்த மாதம் தரல சார், அடுத்த மாதம் 2 மாதம் சேர்த்து சந்தா தர்றேன்னு அவன் சொல்லலாமே ஒழிய சந்தா தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அவன் சந்தா தரலைன்னா 2 மாதம் இருந்துட்டு சந்தா தராம போட்டான், கோர்ட்ல கேஸ் போட்டு நீங்க வசூல் பண்ணலாம் சொல்ற. அப்போ சந்தா என்பது நமக்கு வருவதற்கு உரிய தொகை, நமக்கு வருவதற்கு உரிமையுடைய தொகை. கேட்டு வாங்கலாம், என்னையா போன மாதம் சந்தா வேணும் தரல, 2 மாதம் சந்தா தராம இருக்கியா, கேட்டு வாங்கலாம். அந்த சந்தா வருவாயின வரவு. ஸோ சந்தா என்பது வருவாயின வரவு தெரிஞ்சுக்கணும். முதலீடு மீது வட்டி. இப்போ நீங்க ஒரு மன்றம் நடத்திக்கிட்டே வரீங்க, நிறைய உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க, ஆனா செலவு கொஞ்சம் தான் ஆகுது. அப்ப பணம் மிச்சப்படுமா இல்லையா? இந்த வருஷம் ஒரு 10,000 ரூபாய் மிச்சப்படுத்திருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் மெம்பர் நிறைய சேர்றாங்க, ஆனா செலவு இன்னும் அதிகமாக ஆகல. அடுத்த வருஷம் கொஞ்சம் பணம் மிச்சப்படுது. இந்த பணம் மிச்சப்படுறதுலாம் என்ன செய்வாங்கன்னாங்க, ஏதாவது ஒரு பேங்க்ல கொண்டு போய் முதலீடு பண்றாங்க, அல்லது ஒரு பங்குகள்ல முதலீடு பண்றாங்க. அப்படி நீங்க முதலீடு பண்ணினதுல இருந்து வட்டி வந்துச்சுன்னா, நீங்க பண்ணின முதலீடுகளில் இருந்து கிடைக்கும் வட்டி வருவாயின வரவு. ஸோ முதலீடுகளில் இருந்து கிடைக்கும் வட்டி வருவாயின வரவு. அடுத்தது பழைய விளையாட்டு பொருள். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்துறீங்க.
ஸ்போர்ட்ஸ் கிளப்ல கிரிக்கெட் பேட் வாங்கி வச்சிருக்கீங்க, கிரிக்கெட் பால்லாம் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் ஆடுறோம், ஆடுறதுக்கப்புறம் கொஞ்சம் பழசா போயிடுது. ஒரு டோர்னமெண்ட்ல போய் பழசெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த தெருவில் சின்ன சின்ன பசங்கள்லாம் விளையாடுவான், அந்த பேட்டு 100 ரூபா, ஆனால் அந்த தெருவில் விளையாடுற பையனுக்கு தான் போய் 20 ரூபா கொடுறான் எடுத்துக்க அப்படின்னா அவன் 20 ரூபா கொடுத்து அதை போய் வாங்கிட்டு வரான். ஏன்னா அவன் போய் 100 ரூபா கொடுத்து வாங்க முடியாது, அந்த பால் அவன் 20 ரூபா கொடுத்து வாங்கிக்குவான். இப்படி பழைய விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வித்துடுறீங்க, அந்த பணம் வருது. இதுவும் வருவாயின வரவு, இதுவும் வருவாயின வரவு. பழைய விளையாட்டு பொருட்களை விற்று வருகின்ற பணம் வருவாயின வரவு. அதே மாதிரி பழைய செய்தித்தாள் விற்று வருது. நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, 1 மாசம் 2 மாசம் ஆச்சு, நியூஸ் பேப்பர் சேர்ந்துருது, இதை பழைய பேப்பர்காரன்ட்ட கொடுத்து பணம் வர்றோம், வாங்குறோம், அந்த பணம் வருது, அதுவும் வருவாயின வரவு. இது உங்கள்கிட்ட இருக்கிற டிக்ஷனரி புக்கு இதை வித்து நீங்க பணம் வாங்குனீங்கன்னா முதலின வரவு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஆயுள் உறுப்பினர் கட்டணம். ஆயுள் உறுப்பினர் கட்டணம் வசூல் பண்றீங்க, சந்தா வாங்குறீங்க அப்படின்னா வருவாயின வரவு. மாசம் மாசம் அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை சந்தா கட்டணும்னாக்கா அந்த உறுப்பினர்கிட்ட கட்டாயமா வாங்கலாம். அவர் தரலைன்னா என்ன தரலைன்னு கேட்கலாம். ஆனால் ஒருத்தர் சொல்றாரு, சார் வருஷம் வருஷம் எனக்கு கட்டுறது சிரமமா இருக்கும், வருஷம் வருஷம் 100 ரூபா, அப்போ நான் ஒரு 1000 ரூபா கொடுத்துறேன், எனக்கு ஆயுசு வரைக்கும் கேட்காதீங்க அப்படின்னா ஓகே, இது பேர் ஆயுள் உறுப்பினர் கட்டணம்னு பேர். வருஷம் வருஷம் கட்டுறது அல்லது மாதம் மாதம் கட்டுறது, மாதம் மாதம் சின்ன தொகையா இருக்கும், மாதம் 10 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 120 ரூபா. அவர் என்ன செய்யறாரு, ஒரு 20 வருஷத்துக்கு சேர்த்து நான் ஒரு 3000 ரூபா கொடுத்துறாங்க ஆயுள் உறுப்பினர் கட்டணம் அப்படின்னா ஓகே. அந்த ஆயுள் உறுப்பினர் கட்டணம் என்பது முதலின வரவு. ஏன்னா நீங்க எல்லாரையும் போய் ஆயுள் உறுப்பினர் ஆயிகன்னு சொல்ல முடியாது. சிலர் ஆயுள் உறுப்பினர் கட்டணம் சேருவாங்க, ஒட்டு மொத்தமா அந்த பணம் வந்துருது. அந்த பணத்தை பூரா நீங்க இப்பயே செலவழிக்க முடியாது, ஏன்னா இன்னும் 20 வருஷத்துக்கு அவர் தரமாட்டாரு. அந்த 20 வருஷத்துல இந்த ஒரு வருஷத்துக்கு 100 ரூபான்னா அந்த ஒரு வருஷத்துக்கு தான் அந்த 100 ரூபா, மீதி இருக்க 2900 ரூபாய் அடுத்த வருஷம் அல்லது அடுத்த வருஷம் அல்லது அடுத்த வருஷத்துக்குரியது. அதை நீங்க இப்ப செலவு பண்ணிட முடியாது, அது முதலின வரவு. அதே மாதிரி உயில் கொடை நிதி. உயில் கொடை என்பது லீகசி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், தமிழ்ல உயில் கொடைன்னு சொல்லுவாங்க. உயில் கொடை அப்படின்னா யாராவது சாகும்போது நீங்க இந்த கிளப்புக்கு, சிலர் பார்த்தீங்கன்னா சாகும்போது கோயிலுக்கு சொத்து எழுதி வச்சிருவாங்க. அது மாதிரி நீங்க நல்லா நடத்துறீங்க, அப்ப யாராவது சாகும்போது, சாகணுங்கிற அவசியம் இல்லை, உயிரோடு இருக்கும்போதே இதுக்கு என்னுடைய சொத்துல ஒரு 10% இதுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அந்த உயில் மூலமாக ஒரு நன்கொடை வருதுன்னு வச்சுங்களேன், அது முதலின வரவு. இது முதலின வரவு. அதே மாதிரி சேர்க்கை கட்டணம், அட்மிஷன் ஃபீஸ். ஒரு உறுப்பினர் சேரும் போது, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் காலேஜில் சேர்றீங்க, உங்களுக்கு கட்டணம் 5000 ரூபா, ஆனால் அட்மிஷன் ஃபீஸு 500 ரூபான்னு சொல்லுவாங்க. ஸோ 5000 ரூபா ஃபீஸு, 500 ரூபா அட்மிஷன் ஃபீஸ், நுழைவு கட்டணம் அல்லது சேர்க்கை கட்டணம். அதே மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் மெம்பராக சேரும் போதும் ஃபீஸு 1000 ரூபாங்க வருஷத்துக்கு சந்தா, ஆனால் சேரும்போது 100 ரூபா அட்மிஷன் ஃபீஸ் சேர்த்து மொத்தம் 1100 ரூபா கட்டணும். அப்புறம் அடுத்த வருஷம் நீங்கள் 1000 ரூபா கட்டினா போதும். அந்த 100 ரூபா இருக்கு பாருங்க, அதுக்கு தான் அட்மிஷன் ஃபீஸ், நுழைவு கட்டணம் அல்லது சேர்க்கை கட்டணம்னு பேரு. இந்த நுழைவு கட்டணம் அல்லது சேர்க்கை கட்டணம் என்பது சிலர் வருவாயின வரவாகவும் வச்சுக்குவாங்க, சிலர் முதலின வரவாகவும் வச்சுக்குவாங்க. அதனால இது கணக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்து அவனே சொல்லிடுவான், இது வருவாயின வரவாக கணக்கிடப்படுகிறது, முதலின வரவாக கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நாம அதுக்கு தகுந்தா போல முதலின வரவாகவோ அல்லது வருவாயின வரவாகவோ எடுத்துக்கொள்ளலாம். எதுவுமே கொடுக்கல, என்ன செய்யறது, வருவாயின வரவாக எடுத்துக்கணும். ஏன்னா நுழைவு கட்டணம் என்பது கட்டாயம், ஒருத்தர் சேரும் போது அவன் கட்டணும். ஆனா அது ஒரு தடவை தான் வருது, ஒரு தடவை தான் வருதுங்கிறதுனால முதலின வரவு. ஆனா அது கட்டாயமா நம்ம வசூல் பண்ண வேண்டிய நமக்கு உரிய தொகை, அதனால அது வருவாயின வரவு. எனவே அதுக்கு 2 தன்மை இருக்கு. அதனால முதலின வரவாகவும் பயன்படுத்தலாம், வருவாயின வரவாகவும் பயன்படுத்தலாம். கணக்கு போடும்போது அவங்க அதில் ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதை வைத்து கொண்டு நாம அதை போடலாம். அப்படி இல்லைன்னா வருவாயின வரவாகவே எடுத்துக்கொண்டு செய்யலாம். கணக்கில் எழுதிக்கணும்,
உறுப்பினர் கட்டணம் நாங்கள் வருவாய் வரவாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது நம்ம எழுதிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் அது. ஸோ இது ரெண்டுக்குமே பொருந்தும். அடுத்தது அரசு மற்றும் இதர அமைப்புகள்ல இருந்து மானியம் வாங்குறது. உங்க இது நல்லா நடந்துகிட்டு இருக்கு, மக்களுக்கு நிறைய சேவை செய்றீங்க. அப்போ இதை பார்த்து அரசாங்கம் என்ன பண்ணுனாக்க உங்களுக்கு ஒரு மானியம் கொடுக்கும். அல்லது வேற ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இந்த இவங்க நல்லா செயல்படுறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது நன்கொடை மாதிரி கொடுப்பாங்க, மானியம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மானியம் வந்தால், மானியத்துல 2 வகையான மானியம் இருக்கு. ஒண்ணு, இந்த மானியத்தை ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு நிரந்தரமாக செலவு செஞ்சீங்க அப்படின்னா இது முதலின வரவு. அரசாங்கத்துல இருந்து வருது, இதை வாங்கிட்டு ஒரு டிராக்டர் வாங்குறோம். அப்போ ஒரு நிரந்தரமான ஒரு செலவு செஞ்சிட்டீங்கன்னா அதுக்காக வாங்குற அந்த மானியம் முதலின வரவு. இல்ல இந்த பணத்தை வாங்கி இந்த பில்டிங்கை சீர்படுத்துறதுக்காக இதை செய்யறோம், அப்போ வருவாயின வரவு. கட்டடமே வாங்குவதற்கு, கட்டடம் கட்டுவதற்காக இந்த பணம் வருது, முதலின வரவு. அந்த கட்டடத்தை சீர்படுத்துறதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, சரி பண்றதுக்கு இதுக்காக செலவு செஞ்சீங்கன்னா வருவாயின வரவு. ஸோ இதுவும் இடத்துக்கு தகுந்தாப்புல எதுக்காக இந்த மானியம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் முதலின வரவாகவோ வருவாயின வரவாகவோ நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது நன்கொடை. நன்கொடையிலேயே 2 வகையான நன்கொடை இருக்கு. பொதுவா சில நன்கொடை கொடுத்துருவாங்க, சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக நன்கொடை கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஆண்டு விழா நடத்துறோம் சார், நாங்கள் ஆண்டு விழா நடத்துறோம் நன்கொடை கொடுங்கன்னு கேட்குறீங்க. அப்போ அந்த குறிப்பிட்டதுக்காக தான் அந்த நன்கொடை கொடுக்குறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் வந்து நன்கொடை கொடுக்குறாரு, அது பொதுவான நன்கொடை. ஆனால் இப்போ நீங்கள் ஆண்டு விழா நடத்துறீங்க, அதுக்காக ஒருத்தர் நன்கொடை கொடுக்குறாரு, இது குறிப்பிட்ட ஒன்றுக்காக கொடுக்குற நன்கொடை. அப்போ நன்கொடையில் 2 வகை இருக்கு. பொதுவான நன்கொடை, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்காக பெறப்படும் நன்கொடை என்று 2 வகை இருக்கு. இதுல பொதுவான நன்கொடை வருவாயின வரவு. எதுக்குன்னு இல்லை, பொதுவா ஒரு நன்கொடை வருது, வருவாயின வரவு. குறிப்பிட்ட ஒரு இதுக்காக பெறப்படும் நன்கொடை முதலின வரவு. இது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதுவரைக்கும் வரவு, இது செலவு. ஒரு மதிப்பூதியம், ஹானோரரியம் அப்படின்னு ஒருத்தருக்கு ரெகுலராக நம்மகிட்ட வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அது வருவாயின செலவு. ஏன்னா மாதம் முடிஞ்சிச்சுன்னா அவன் சம்பளம் கேட்பான், சார் இந்த மாதம் முடிஞ்சு போச்சு எனக்கு எப்போ சார் சம்பளம் தருவீங்கன்னு கேட்பான். வேலை செஞ்சுருக்கான், நீங்கள் சம்பளம் கொடுத்து ஆகணும், அப்போ இது வருவாயின செலவு. அதே மாதிரி தான் மதிப்பூதியமும். மதிப்பூதியம் ஹானரரி, சும்மா இந்த வேலையை மட்டும் பார்த்து கொடுத்துட்டு போவாங்க, அதுக்கு உரிய காசு மட்டும்தான் நம்ம கொடுப்போம், அதுவும் ஒரு வருவாயின செலவு தான். ஸோ மதிப்பூதியம் வருவாயின செலவு. அதே மாதிரி விளையாட்டு பொருட்கள் வாங்குறீங்க, விளையாட்டு பொருட்கள் வாங்குனீங்கன்னா முதலின செலவு. ஏன்னா அந்த விளையாட்டு பொருள் வேண்டாம் அப்படின்னா திருப்பி கொடுத்தா நமக்கு பணம் வந்துடும். பழைய விளையாட்டு பொருட்களை விற்கிறீங்க, அப்போ பழைய விளையாட்டு பொருளை வித்துட்டீங்கன்னா வருவாயின வரவு. இப்போ புதுசாக விளையாட்டு பொருள் வாங்குறீங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு முதல் விளையாட்டு பொருட்கள் வாங்குறீங்க, 10,000 ரூபாய் மதிப்புடைய சொத்து நமக்கு வந்துருதா இல்லையா? அப்போ விளையாட்டு பொருட்கள் வாங்குவது முதலின செலவு. சாரி, விளையாட்டு பொருட்கள் வாங்குனீங்கன்னா வருவாயின செலவு, விளையாட்டு உபகரணங்கள் வாங்குனீங்கன்னா முதலின செலவு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? விளையாட்டு பொருட்கள் வாங்குறதுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? விளையாட்டு பொருட்கள் என்பது அவ்வளோதான், அது ஒரு 2 தடவை 5 தடவைனா அதோட வேல்யூ போயிடும். இப்போ ஒரு பால் வாங்குறீங்க, கிரிக்கெட் பால், கிரிக்கெட் பேட்டு அடித்து நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் ஆடினீங்கன்னா அது பழசாக போயிடும், அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த முடியாது. அது மாதிரியான பொருட்கள் வாங்கினீங்கன்னா அது வருவாயின செலவு. விளையாட்டு உபகரணம்னா இப்போ ஒரு பில்லியர்ட்ஸ் மேஜை, அப்போ பில்லியர்ட்ஸ் டேபிள் இருக்கு, அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் போகும். அதுவும் ஒரு விளையாட்டு தான், ஆனால் அது ஒரு பர்மனன்ட். அந்த டேபிள் வாங்கி அந்த ரூம்ல போட்டுறீங்க, ஒரு பில்லியர்ட்ஸ் டேபிள் வாங்குறீங்க, அது விளையாட்டு உபகரணம். அது வாங்குனீங்கன்னா முதலின செலவு. அப்படி இல்லாமல் சும்மா பால் வாங்குறோம், சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறோம், இதெல்லாம் வருவாயின செலவு.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா முதலின செலவு. ஏன்னா புத்தகங்கள் தேவையில்லைன்னா எப்போ வேணாலும் திருப்பி கொடுத்துடலாம். அதே மாதிரி விளையாட்டு உபகரணங்களையும் நீங்கள் தேவையில்லைன்னா என்ன பண்ணிடலாம், அதே வேல்யூக்கு நமக்கு அந்த பணம் திரும்பி வந்துடும். இதெல்லாம் முதலின செலவு. ஸோ இது ஒரு ஐடியா நமக்கு இருக்கணும். இது நீங்கள் 4 கணக்கு போட 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 எது முதலின செலவு, எது வருவாயின செலவு, எது முதலின வரவு, எது வருவாயின வரவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கஷ்டம் இல்லை, 4 கணக்கு போட போட தெரிஞ்சுக்குவாங்க. முன்கூட்டியே இதை பற்றி வச்சிங்க. இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது முதலின செலவில் வருமா வருவாயின செலவா, முதலின வரவா வருவாயின வரவான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்த்துக்கணும். அதே போல அடுத்தது பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இனிமே கணக்கு பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்துருவாங்க. இதை வைத்துக்கொண்டு நீ வருவாய் செலவின கணக்கை தயாரின்னு சொல்லுவாங்க. கணக்கு எப்பொழுதுமே பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்துருவாங்க. அதை வைத்துக்கொண்டு வருவாய் செலவின கணக்கை தயாரிக்கணும். அடுத்தது இருப்பு நிலை குறிப்பும் தயாரிக்கணும். பெறுதல் செலுத்தல் கணக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ எப்படி நீங்கள் ஒரு அமைப்பினுடைய ஒரு கடையினுடைய இறுதி கணக்கு தயாரிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க, ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க இல்லையா, ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வைத்துக்கொண்டு வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, முதலின கணக்கு, இருப்புநிலை குறிப்பு தயாரிப்பீங்க. இப்போ உங்களுக்கு பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் வியாபார கணக்கு தயாரிக்கணும், இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கணும். இப்போ நம்ம முதல்ல பெறுதல் செலுத்தல் கணக்கில் இருந்து எவ்வாறு வருவாய் செலவின கணக்கு தயாரிப்பது, இப்போ அதான் பார்க்குறோம். அதுக்கு இந்த 7 ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுக்கணும். போடும்போது ஞாபகம் வரும். ரைட். பெறுதல் செலுத்தல் கணக்கில் நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பக்கம் தொடக்க இருப்பு இருக்கும், இந்த பக்கம் இறுதி இருப்பு இருக்கும். இந்த பக்கம் பெறுதல்கள்லாம் இந்த பக்கம் இருக்கும், செலுத்தல்கள்லாம் இங்கே இருக்கும். தொடக்க இருப்பு பெறுதல்கள், செலுத்தல்கள் கடைசியில் இறுதி இருப்பு. இதுதான் நமக்கு பெறுதல் செலுத்தல் கணக்கு. ஏற்கனவே எடுத்துக்காட்டில் 5 கணக்கு, பயிற்சி வினாக்களில் 5 கணக்கு, 10 கணக்கு நமக்கு போட்டிருக்கோம். இது நமக்கு பயிற்சி இருக்கு. இப்போ இதுல இருந்து வருவாய் செலவின கணக்கை எப்படி தயாரிக்கிறது? பெறுதல் செலுத்தல் கணக்கில் இருந்து வருவாய் செலவின கணக்கை தயாரிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தொடக்க இருப்பையும் இறுதி இருப்பையும் எடுக்கக்கூடாது. தொடக்க ரொக்கம், தொடக்க வங்கி, தொடக்க வங்கி மேல்வரைப்பற்று இந்த பக்கம் இருக்கும். ஸோ தொடக்க ரொக்க இருப்பு, வங்கி இருப்பு, வங்கி மேல்வரைப்பற்று எதையும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இறுதி ரொக்க இருப்பு, இறுதி வங்கி இருப்பு, இறுதி வங்கி மேல்வரைப்பற்று இதுவும் எடுக்கக்கூடாது. ஸோ தொடக்க இறுதி இருப்புகளை நாம் விட்டு விட வேண்டும். அந்த கணக்கு அதை அப்படியே விட்டுறனால தான். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தொடக்க இறுதி இருப்புகளை எடுக்கக்கூடாது. 1. ரெண்டாவது, இப்போ நம்ம தயாரிக்கிறது என்ன தயாரிக்கிறோம்? வருவாய் செலவின கணக்கு தான் தயாரிக்கிறோம். வருவாய் செலவின கணக்குல முதலின வரவும் முதலின செலவும் வரக்கூடாது. வருவாய் செலவின கணக்கு தயாரிக்க போறோம். வருவாய் செலவின கணக்குல வருவாயின வருவாயும் வருவாயின செலவும் தான் வரணுமே ஒழிய முதலின வரவும் முதலின செலவும் வரக்கூடாது. 2. மூன்றாவது, நடப்பு ஆண்டிற்குரியது அவசியம் வரணும். நடப்பாண்டிற்குரிய வரவு, நடப்பாண்டிற்குரிய செலவு வரணும். இதுல தான் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஒருத்தர் சந்தா கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு சந்தா, மாசத்துக்கு 100 ரூபான்னு வச்சுங்க. இப்போ 12 மாசத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அவரு 1200 ரூபா கொடுக்கணும் நடப்பு ஆண்டு. ஆனா அவரு 1000 ரூபா தான் கொடுத்துருக்காரு, இன்னும் 200 ரூபா கொடுக்கல. கொடுக்கலைனாலும் சந்தா பெற்றது 1000, சந்தா வரவேண்டியது 200ன்னு போட்டு 1200 ரூபா கணக்கில் காட்டணும். வரவுல, வருவாயின வரவுல நடப்பாண்டிற்குரியது இருந்தால் நீங்க இதை வாங்குனீங்களா வாங்கலையாங்கிறதுல, சரி அதெல்லாம் அப்புறம் டீட்டெயிலாக கூட பார்த்துக்கலாம். நடப்பாண்டிற்குரிய வரவும் நடப்பாண்டிற்குரிய செலவும் அவசியம் வர வேண்டும். 3வது, ரொக்க சார்பு இல்லாத நடவடிக்கை. எந்த நடவடிக்கைனாலும் ரொக்க சார்பு தான் இருக்கும். ஒரு பொருளை கொள்முதல் பண்றோம், பணம் கொடுத்துப்பீங்க. சம்பளம், வேலை பார்க்குறவங்களுக்கு கூலி கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும், பணம் கொடுக்குறீங்க.
ஒரு டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து பணம் கொடுக்குறீங்க, அச்சு எழுது பொருள் பணம் கொடுக்குறீங்க, இதெல்லாமே ரொக்க நடவடிக்கை. எல்லாம் உங்களுக்கு தெரியும் 11th ரொக்க நடவடிக்கை. ரொக்க சார்பு அற்ற நடவடிக்கை ரொக்கம் இருக்காது, ஆனால் அதெல்லாம் அக்கௌண்ட்ல வரும். எது? தேய்மானம். தேய்மானம் கணக்கில் காட்டுவோம். இந்த கட்டடத்தின் மதிப்பு 1,00,000, தேய்மானம் 10,000 ரூபாய் போட்டு 90,000 ரூபாய் காட்டுவான். இந்த தேய்மானம் என்பது ரொக்க நடவடிக்கை இல்லை. அப்போ இந்த மாதிரி ரொக்க நடவடிக்கை இல்லாதது தள்ளுபடி. அவர் 1000 ரூபாய் தரணும், 100 ரூபாய் குறைச்சிக்கிட்டு குடியான்னு சொல்லிடுங்க. அப்போ இது ரொக்க நடவடிக்கை இல்லை. ஸோ ரொக்க நடவடிக்கைகள் இல்லாத எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? 900 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கீங்க, ஒரு பொருளை விற்கிறோம், 1000 ரூபாய் பொருள், ஆனால் 900 ரூபாய்க்கு தான் விற்கிறீங்க. 900 தானே பணம் வருது. நீங்க தள்ளுபடி 100 ரூபா கொடுத்தா என்ன, 500 ரூபா கொடுத்தா உங்களுக்கு 900 தான் பணம் வருது. ஸோ அப்போ அந்த தள்ளுபடி, கழிவு, கமிஷன், இந்த மாதிரி தேய்மானம், இவைகளெல்லாம் ரொக்க சார்பு இல்லாத நடவடிக்கைகள். இவை வரக்கூடாது. ரொக்க சார்பற்ற நடவடிக்கை வரக்கூடாது. போன வருஷம் வர வேண்டிய பணம் இப்போ வருது, எடுத்துக்க கூடாது. பெறுதல் செலுத்தல என்ன சொல்றோம்? பணம் வந்துச்சுன்னா எழுதிருன்றோம். ஆனா வருவாய் செலவின கணக்குல நடப்பாண்டிற்குரியது மட்டும்தான் எடுக்கணும். கடந்த ஆண்டுக்குரிய வரவு செலவு கடந்த ஆண்டுக்குரியது அல்லது வருகின்ற ஆண்டுக்குரியதாக இருந்தால் அதை நம்ம எடுக்கக்கூடாது. கடந்த ஆண்டுக்குரியது, வருகின்ற ஆண்டு, கடந்த ஆண்டு, எதிர்வரும் ஆண்டு. இப்போ ஒருத்தர் போன வருஷம் சந்தா கட்டலை, ஆனா அந்த சந்தாவை இந்த வருஷம் நமக்கு கொடுக்குறாரு. வந்தது இந்த பெறுதல் பணம் வந்துருச்சு, ஆனா அது எந்த வருஷத்துக்குரியது? போன வருஷத்துக்குரியது. அதை இந்த ஆண்டு வருவாய் செலவின கணக்குல காட்டக்கூடாது. ஸோ போன ஆண்டுக்கானது வரக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, சார் அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து நான் இப்பயே கட்டிடுறேன் சார் அப்படின்னு முன்கூட்டியே கட்டுவாங்க. முன்கூட்டி கட்டினாலும் சரி, போன வருஷத்துக்கானது இப்போ வந்தாலும் சரி, பெறுதல்ல வந்துடும். ஆனா வருவாய் செலவின கணக்கு வரும்போது போன வருஷத்துக்குரியது அல்லது எதிர்வரும் ஆண்டுக்குரியது இதுல வரக்கூடாது. நடப்பு ஆண்டுக்குரியது வரணும். நடப்பாண்டுக்குரிய வரவு செலவு வரணும். கடந்த ஆண்டு அல்லது எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு வரக்கூடாது. இதுதான் எது வரணும், எது வரக்கூடாது. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வச்சுட்டு வருவாய் பக்கம் கூட இருக்கு, செலவு குறைச்சலா இருக்கு. வருவாய் கூட ஆனா செலவு குறைச்சல் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? லாபம்னு சொல்லுவோம். லாப நட்ட கணக்கு தயாரிக்கும் போது வரவு கூட இருக்கு, செலவு குறைச்சலா இருக்கு. நிறைய பணம் வருது, ஆனா கொஞ்சம் தான் செலவாயிருக்கு. அப்ப மிச்சம் இருக்கிறத லாபம்னு சொல்லுவோம். ஆனா இங்க இது லாபம் கிடையாது. ஏன்னா இது லாப நோக்கற்ற அமைப்பு. லாப நோக்கற்ற அமைப்புல போய் எனக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சிதுன்னு சொல்லக்கூடாது, அப்படி கிடையாது. அப்போ அதுக்கு என்ன பேரு? உபரின்னு பேரு. சர்ப்ளஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல உபரின்னு சொல்லுவாங்க. வருவாய் பக்கம் கூட இருந்து செலவு பக்கம் குறைவாக இருந்தால் அதற்கு பேரு உபரி. அதே மாதிரி செலவு பக்கம் கூட இருந்து வரவு குறைச்சலா இருக்கு, வரவு குறைச்சல் ஆனா செலவு கூட, அப்போ அதுக்கு பேரு நஷ்டம்னு சொல்லுவோம் லாப நஷ்ட கணக்குல. ஆனா இங்க பற்றாக்குறைன்னு சொல்லணும், டெஃபிசியன்சி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல பற்றாக்குறைன்னு சொல்லணும். ஸோ வரவு கூட இருந்து செலவு குறைச்சலா இருந்தா உபரி, செலவு கூட இருந்து வருவாய் குறைச்சலா இருந்தா பற்றாக்குறை. இந்த நாலேஜ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதை நீங்க அப்படியே மனசுக்குள்ள சிந்திச்சுக்கிட்டே வாங்க. எது ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா இது கணக்கு போடும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நாம இதுல 2 எடுத்துக்காட்டு இருக்கு. எடுத்துக்காட்டு 6, எடுத்துக்காட்டு 7 இருக்கு. இப்போ அந்த 2 எடுத்துக்காட்டையும் இப்போ நம்ம போட்டலாம். அதை போடும்போதே இந்த நாலேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்னு நீங்க தெரிந்து கொள்ளலாம். இப்ப பாருங்க,
முதல் கணக்கு எடுத்துக்காட்டு 6. எடுத்துக்காட்டு 6 பக்கம் 50. எடுத்துக்காட்டு 6 பக்கம் 50. இப்ப பாருங்க, ஊட்டி மணமகள் மன்றத்தின் பின்வரும் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கை தயாரி. ஊட்டி மணமகள் மன்றத்தின் பெறுதல் செலுத்தல் கணக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மள என்ன செய்ய சொல்றாங்க? இதுல இருந்து வருவாய் செலவின கணக்கை தயாரின்னு சொல்றாங்க. சொல்றது வருவாய் செலவின கணக்குன்னு சொன்னாலும் செலவினம் தான் இந்த பக்கம் வரணும், வரவினம் இந்த பக்கம். வரவினம்னு சொல்றாங்களா, வரவுகள்னு சொல்றாங்களா? சோ செலவுகள் வருமானம் அப்படியே போடும். செலவினம் செலவுகள். சொல்றது வருவாய் செலவின கணக்கு. அப்போ வருவாய் இந்த பக்கம், செலவு இந்த பக்கம் கிடையாது. எழுதும் போது செலவினம் இந்த பக்கமும் வருமானம் இந்த பக்கமும் எழுதணும். இந்த பக்கத்துக்கு பற்றுன்னு பேரு, இந்த பக்கத்துக்கு வரவுன்னு பேரு. இப்போ பெறுதல் செலுத்த கணக்க பாருங்க. தொடக்க இருப்பு கை ரொக்கம் 5000. இதை என்ன செய்யணும்? ரூலை யோசிச்சு பாருங்க. தொடக்க இருப்பு இறுதி இருப்பு எடுக்கக்கூடாது. அப்ப இதை எடுக்கக்கூடாது, விட்டுருங்க. வாடகை பெற்றது முதல்ல வருமானமா செலவினமானு பார்க்கணும். வாடகை பெற்றிருக்கீங்கன்னா வருமானம். வருமானத்துல முதலின வரவுனா வரக்கூடாது, வருவாயின வரவுனா வரணும். வாடகை பெற்றது என்பது வருவாயின வரவு. எப்படி? நீங்க ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு குடி வந்துட்டாங்க அப்படின்னாக்க 10 நாள் ஆயிடுச்சுன்னா 10 நாளைக்கான வாடகை கொடுக்கணும். 1 மாதம் முடிஞ்சிச்சுன்னா 1 மாசம் வாடகை கொடுக்கணும், கொடுத்து ஆகணும், கட்டாயம். நாம அதை உரிமையா கேட்டு வாங்கலாம் இல்லையா? உரிமையா என்னங்க போன மாசம் வாடகை என்னாச்சு கொடுங்க கேட்கலாம். அப்படி நமக்கு உரிமையான தொகை வருது. ஒரு நன்கொடை, ஒருத்தர் நன்கொடையை போய் ஏங்க நன்கொடை தரேனீங்களே ஏன் கொடுக்கல அப்படின்னு கட்டாயம்லாம் கேட்க முடியாது. தரேன்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ எனக்கு வசதி இல்லைங்க தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சந்தாங்கிறத அப்படி சொல்ல முடியாது. உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் நீங்கள் சந்தா கொடுத்து தான். உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா உறுப்பினர்லேருந்து நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு, இல்லைங்க நான் உறுப்பினர்லேருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் இருந்த வரைக்குமான சந்தா நீங்கள் கொடுத்து தான். அது மாதிரி இங்க தொடக்க இருப்பு எடுக்கக்கூடாது. வாடகை பெற்றது 10,000 ரூபாய் வரணும். வாடகை பெற்றது 10,000 ரூபாய் எடுக்கும். அடுத்தது முதலீடுகளை விற்றதுன்றான். முதலீடுகள்ல இருந்து வட்டி வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், அது வருமானம். முதலீட்டையே வித்துட்டீங்கன்னா, உங்க வீட்டையே வித்துட்டீங்க, பணம் வருது, ஆக எனக்கு வருமானம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? அது பேர் வருமானம் கிடையாது. உங்க வீட்டை வித்து வர பணம். ஒரு நகையை விற்று பணம் வருது, அது வருமானம் கிடையாது. அது உங்க சொத்து போயிடுச்சு, அதுல இருந்து வர பணம். அது மாதிரி முதலீடுகளை விற்று பணம் வருதுன்னா அது ஒரு முதலின வரவு. முதலின வரவும் முதலின செலவும் வரக்கூடாது இல்லையா? அதனால முதலீடுகளை விற்ற தொகை வராது. அடுத்தது சந்தா பெற்றது 54,000 வரும். சந்தா பெற்றது 54,000 வரும். அடுத்தது விளையாட்டு பொருட்கள் வாங்கியது 10,000 வரும். விளையாட்டு பொருட்கள் வாங்கியது 10,000 ரூபாய் வரும். இதே இது விளையாட்டு உபகரணங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா வராது. பார்த்துருவோம். விளையாட்டு பொருட்கள் வாங்கியது வரும். எழுது பொருட்களுக்காக செலவழிச்சது, பேப்பர் வாங்கியிருப்போம், பேனா வாங்கியிருப்போம், இந்த மாதிரி எழுது பொருள் செலவு. ஸோ எழுது பொருள் வாங்கினது 7,000 ரூபாய் வரும். கணிப்பொறி வாங்கியது 25,000. ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டீங்க, அது முதலின செலவு. நீங்க 25,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டோம், ஒரு மாசம் கழிச்சு வேணாங்கன்னாக்க 20,000 கூட யார்கிட்டையும் வித்தரலாம். அப்போ கணிப்பொறி வாங்கியது என்பது முதலின செலவு. முதலின செலவும் முதலின வரவும் இதுல வரக்கூடாது. அதனால கணிப்பொறி வாங்கியது இதுல வராது. விளையாட்டு உபகரணம் வாங்கியது வராது. ஏன்? அது முதலின செலவு.
அதே மாதிரி கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, வேணான்னா கம்ப்யூட்டர் வித்துடலாம். ஒரு புக்கு வாங்குறீங்க, முதலின செலவு. கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, முதலின செலவு. ஒரு கட்டணம் வாங்குறீங்க, முதலின செலவு. அரைக்கலன் வாங்குறீங்க, முதலின செலவு. முதலின வரவும் முதலின செலவும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால கணிப்பொறி வாங்கியது வராது. சம்பளம் 20,000 ரூபாய் செலுத்தியிருக்கோம். சம்பளம், ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டாங்க, அப்ப நீங்க சம்பளம் கொடுத்து தான் ஆகணும், வரும். இறுதி இருப்பு 15,000 வராது. தொடக்க இருப்பும் வரக்கூடாது, இறுதி இருப்பும் வரக்கூடாது. சிம்பிள், முடிஞ்சு போச்சா இல்லையா? எது எடுக்கக்கூடாதுங்கிறத மட்டும் கேர்ஃபுல்லாக கவனிச்சு அதெல்லாம் கழட்டி விட்டீங்கன்னா மீதி ஈஸி. இப்போ பாருங்க, இந்த பக்கம் 0,0,048 84,000 ரூபாய் வருது. ஆனா இந்த பக்கம் எவ்வளவு வருது? 10 7 17,000 தான் வருது. 67,000 ரூபாய் வித்தியாசம் வருது. இந்த 67,000 வரவு கூட இருக்கு. அதனால இதற்கு பேரு உபரின்னு பேரு. இதற்கு பேரு சாரி சம்பளம் என்பது செலவு. இங்கே எழுதுன்னு நினைச்சுக்கிட்டே இங்கே எழுதிட்டேன். சம்பளம் செலவு. அப்போ இது 64,000. இந்த 64,000த்துல இங்க 37,000 போயிடுச்சுன்னா மீதி 27,000. 27,000 உபரி. சம்பளம்ங்கிறது செலவு, இந்த பக்கம் செலவு, இந்த பக்கம் தான் வரவு. அதனால சம்பளத்தை நான் இங்கே தவறாக எழுதியிருக்கேன். தவறாக எழுதக்கூடாது, இங்கே தான் கவனமாக எழுதினீங்கன்னா அந்த கணக்கு கரெக்டாக போடலாம். ஸோ இது எடுத்துக்காட்டு 6. அதே மாதிரி எடுத்துக்காட்டு 7 51வது பக்கம். எடுத்துக்காட்டு 7 51வது பக்கம். வருவாய் செலவின கணக்குன்னு சொன்னாலும் இந்த பக்கம் செலவினம், இந்த பக்கம் வரவினம். வரவினம் அல்லது வருமானம் எப்படி வேணாலும் வச்சுங்க. இது பற்று, இந்த பக்கம் வரவு. வருமானம்னு புக்கில் போட்டது வருமானமே நீங்க கிடைக்குங்க. இந்த பக்கம் வருமானம், இந்த பக்கம் செலவுகள். இப்ப கணக்க பாருங்க. கீழ்காணும் திருச்சி மணமகள் மன்றத்தின் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கில் இருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வருவாய் மற்றும் செலவின கணக்கை தயாரி. ஹெட்டிங் எழுதணும். திருச்சி மணமகள் மன்றத்தின் 2018 மார்ச் 31ஆம் நாளுக்கான வருவாய் செலவின கணக்குன்னு எழுதணும். அது போடும்போது என்ன சொல்லியிருக்கேன்? பெறுதல் செலுத்தல் கணக்குன்னு எழுதணும்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே இது வருவாய் செலவின கணக்குன்னு அந்த மன்றத்தின் பேரு, எந்த வருஷம் எந்த தேதிக்கானதுன்னு எழுதணும். அப்படி எழுதிட்டு இந்த பக்கம் செலவு, இந்த பக்கம் வருமானம்னு எழுதிக்கங்க. இப்போ 1 by 1 பார்க்கலாம். தொடக்க இருப்பு அப்படின்னு கை ரொக்கம் 11,000 ரூபாய். தொடக்க இருப்பு எடுக்கக்கூடாது. தொடக்க இருப்பும் இறுதி இருப்பும் எடுக்கக்கூடாது. எனவே இதை விட்டுருங்க. பங்கு ஆதாயம் பெற்றது 27,600 ரூபாய். ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க. அந்த ஷேர்ஸ்ல இருந்து நமக்கு வட்டி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. வட்டி பெற்றது அப்படின்னா எழுதுவோமா இல்லையா? அதே மாதிரி வட்டிக்கு பதிலாக அந்த பங்குல இருந்து நமக்கு பணம் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் பங்காதாயம்னு பேர். இது வரும். பங்காதாயம் பெற்றது அப்போ வருமானம். அப்போ பங்காதாயம் பெற்றது வரணும் 27,000 ரூபாய் வருமானம். பழைய செய்தித்தாள் விற்றது 3,000 ரூபாய். பழைய செய்தித்தாளை விற்று 3,000 ரூபாய் பணம் வந்திருக்கு. இது வருவாயின வரவு வரும். பழைய செய்தித்தாள் விற்றது 3,000 ரூபாய் வரும். உறுப்பினர் சந்தா 31,000 ரூபாய். உறுப்பினர்கள்ட்ட இருந்து சந்தா 31,000 ரூபாய் வசூல் பண்ணிருக்கோம், வரும். அடுத்தது பாதுகாப்பு பெட்டக வாடகை
அங்கே வந்து விளையாடுறவங்க வந்து அவங்க ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் வச்சுக்கிறதுக்காக லாக்கர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து வாடகை 8000 ரூபாய் பணம் வருது, வருமானம் வரும். பாதுகாப்பு பெட்டக வாடகை 8000 ரூபாய் வருமானம். முதலீடுகள் மீதான வட்டி வரும். முதலீடுகள் மீதான வட்டி எவ்வளவு? 1250 ரூபாய் வரும். அரைக்கலன் விற்றது. ஒரு ஃபர்னிச்சர் கட்டடத்தை விற்கிறீங்க அல்லது அரைக்கலனை விற்கிறீங்க, வித்து பணம் வந்துச்சுன்னா இது வராது. ஆனால் பாருங்க, அரைக்கலன் விற்றது 5000 ரூபாய், ஆனால் அதனுடைய ஏட்டு மதிப்பு புக்கில் அக்கௌண்ட் படி இது 4400 ரூபாய். இப்போ 4400 ரூபாய் மதிப்புடைய அரைக்கலனை நீங்கள் 5000 ரூபாய்க்கு விற்றுறீங்க. இதில் எவ்வளோ உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு? 600 ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கா இல்லையா? 600 ரூபாய் போட்டுருங்க. அரைக்கலன் விற்றது எவ்வளவு? 5000 ரூபாய். அரைக்கலன் ஏட்டு மதிப்பு 4400 ரூபாய். அப்போ இதுல இருந்து கிடைக்கிற லாபம் 600 ரூபாய் வருமானம். அதை போட்டுருங்க. இது மாதிரி போட்டணும். அடுத்தது, அரைக்கலன் வாங்கியது ஃபர்னிச்சர் 10,000 முதலீட்டு செலவு. வாடகை 2800 ரூபாய் செலுத்திருக்கீங்க. வாடகை 2800. செயலர் மதிப்பூதியம் 15000 ரூபாய். மதிப்பூதியம் வரும். சம்பளம் மாதிரி தான். மதிப்பூதியம் 15000 ரூபாய் வரும். தபால் செலவுகள் 1700 ரூபாய். 1700 ரூபாய். பொது செலவுகள் 4350 ரூபாய். பொது செலவுகள் 4350. அச்சு மற்றும் எழுதுபொருள் 45000. அச்சு எழுதுபொருள் 45000. அப்புறம் தணிக்கை கட்டணம் 5000 ரூபாய். எல்லாம் செலவு. தணிக்கை கட்டணம் 5000. இறுதி இருப்பு 3000 ரூபாய் வரக்கூடாது, விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க கூட்டுங்க. இந்த பக்கம் கூட்டுனீங்கன்னா 50 6 8, அடுத்தது 1 9 10 13 7 20 2 2 3 5 5 2 7. இந்த பக்கம் கூட்டினா 70850 ரூபாய் வரவு. இங்கே கூட்டினீங்கன்னா 50 பற்று பக்கம் 3 7 10 18 மீறி 1 6 11 15 16 21 23 2 2 4 6 6 1 7. ஸோ இந்த பக்கம் 73850 ரூபா வருது. அப்போ எது மேலே இருக்கணும்? இதைத்தான் மேலே போகணும். 73850 ரூபா பற்று. வரவு 70850 தான். அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது? 0 0 0 3000 ரூபா. இது எது கூட? பற்று பக்கம் கூட. இந்த பக்கம் 73850 ரூபா. இதை ரெண்டு பக்கமே எழுதிக்கங்க. இப்போ பற்றுல கூட இருக்கு. அப்போ செலவுல கூட, வரவுல குறைச்ச. அப்போ இதற்கு பேரு பற்றாக்குறைன்னு பேரு. இதற்கு பேரு பற்றாக்குறை 3000 ரூபாய். This is the answer. பற்றாக்குறை 3000 ரூபாய். கொஞ்சம் கவனிங்க. பங்காதாயம் 27600. கணக்கை பார்த்து எழுதும் போது தப்பு இல்லாம எழுதணும். கணக்கெல்லாம் தப்பு இல்லாம, கணக்கு கரெக்டா போடலாம். ஆனா நம்ம கூட்டினதுல இல்லை இந்த மாதிரி எடுத்து எழுதும் போது தப்பு விட்டாக்க தப்பா போயிடும். இப்போ இந்த 27600 ரூபாய் இதை கூட்டினீங்கன்னா இங்கே 600 ரூபாய் கூட்டிடும் இல்லையா? அப்போ 71450 ரூபாய் கழிச்சிட்டிங்கன்னா 8 4 4 2400 ரூபாய் வருது. ஸோ 2400 ரூபாய் பற்றாக்குறை. 2400 ரூபாய் பற்றாக்குறை.
ஈஸி. கணக்கு மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ் இது நம்முடைய எரர். கணக்கு நமக்கு போட தெரியாது, ஆனால் கூட்டும்போது சின்ன தப்பு பண்ணிவிடுவோம். அங்கேருந்து எடுத்து எழுதும்போது பாருங்கள் 27,600 புக்கில் கொடுத்துருக்கான். எடுத்து எழுதும்போது நான் 27,000 எழுதிட்டேன், அதனால 600 டிஃபரன்ஸ். இந்த மாதிரி தவறுகள் நம்முடைய ஹியூமன் எரர் உங்களுக்கும் வரும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கவனம் அதிகமாக வச்சுக்கணும். கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்து எழுதும்போது 27,000னா 27,000, 27,600னா 27,500 அப்படி கவனமாக எழுதி அதே மாதிரி கூட்டும்போது இப்படி நேருக்கு நேராக எழுதிக்கிட்டு கரெக்டாக கூட்டிங்கன்னா கூட்டிடலாம். அப்படி கோணல் மாண்டா இருக்குன்னு கூட்டும்போது தப்பு வந்துடும். அப்போ என்ன பண்ணால் இது தனியாக இன்னொரு கை எழுதி அப்புறம் கூட்டணும், 2 வேலையாகும். அதனால் எழுதும் போதே கொஞ்சம் நேருக்கு நேராக எழுது. நான் கூட கோணலாக தான் எழுதியிருக்கேன். நேருக்கு நேராக எழுதி அப்படியே அந்தந்த டிஜிட்டை அப்படியே கூட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த வீடியோவை நீங்கள் முக்கியமாக வச்சுக்கிட்டு இதில் நான் முன்னாடி சொன்ன தியரியை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போடலாம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி 2 கணக்கு எக்ஸசைஸில் இருக்குது, அதை போட்டுட்டு அடுத்த லெவல் நம்ம போகலாம். தேங்க்யூ.